ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியதாகவும் இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலம் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வைக்கிற இட்லி தோசை மாவு சீக்கிரமாக புளிச்சு போயிடும். நம்ம இன்றைக்கி நைட்டு தான் மாவு அரைச்சிருப்போம். அடுத்த நாள் காலையில் அந்த மாவில் நம்ம இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா புளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த இட்லி தோசை மாவு உங்களுக்கு ரொம்ப புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம பொதுவாகவே இட்லி தோசைக்கு மாவரைச்சி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து கையாலேயே கரைச்சி வைப்போம். ஆனால் இந்த வெயில் காலத்தில் மட்டும் நீங்கள் உப்பு சேர்க்காமல் ஜஸ்ட்டு கையால் மட்டும் நீங்கள் இந்த மாவை ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து நம்ம மாவை கரைச்சி வைக்கும்போது என்னாகும்னா மாவு உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சு போயிடும். ஸோ உப்பு சேர்க்காமல் நீங்கள் கையால் மட்டும் கலந்து விட்டிங்கன்னா இந்த மாவில் அந்த அளவுக்கு புளிப்பு டேஸ்ட் இருக்காது. ஸோ அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு தேவையான மாவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இட்லி மாவு ரொம்ப புளிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான ஐடியா கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஐஸ் வாட்டராக இருக்கணும். அதுக்காக ரொம்ப சில்லுன்னு இருக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு குளிர்ந்த தண்ணியாக இருந்தாலே போதும். இந்த தண்ணிக்குள்ளே நம்மளோட மாவு பாத்திரத்தை எடுத்து அப்படியே வச்சிடலாம். தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுனால மாவு உங்களுக்கு ரொம்ப புளிக்காது. அதுக்காக மாவு சுத்தமாக புளிக்காதுனால நீங்கள் நினைக்கவே வேண்டாம். மாவு உங்களுக்கு இட்லி தோசை சுடுறதுக்கு எந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக புளிக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். வெயில் காலத்தில் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா பால் தான். நம்ம காலையில் பால் வாங்கி காய்ச்சி வைக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் மறுபடியும் அதை எடுத்து சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இல்லைனா டீ காஃபி ஏதாவது போடுவோம். நீங்கள் அதிகமாக வெயில் அடிக்கிற பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம காலையில் காய்ச்சி வைக்கிற பால் ஈவினிங் டைம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குமாங்கிறதே சந்தேகம்தான். ஸோ பால் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். பால் நீங்கள் எப்போவுமே எப்படி காய்ச்சுவீங்களோ அதே மாதிரி காய்ச்சிட்டு இந்த பாலை நல்லா ஆற விட்டுருங்க. பால் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பாலில் 2 ஏலக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஏலக்காவை தட்டி சேர்க்கணும், பொடி பண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பாலுக்கு நான் 2 ஏலக்காய் சேர்க்குறேன். உங்ககிட்ட அதிகமாக பால் இருந்ததுன்னா நீங்கள் 3-4 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாலை அப்படியே எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. இந்த பால் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இனி சூடு பண்ணலன்னா பால் சீக்கிரமாக கெட்டு போயிருமேங்கிற டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் நைட்டு பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் மிச்சமாயிரும். ஸோ இந்த பாலை நம்ம சூடு பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில் டீ போட்டுக்கலாம்னு நினச்சா கூட இப்போ நம்ம சூடு பண்ணி வைக்கிற பால் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த பாலை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நம்மக்கிட்ட இருக்க பால் எல்லாத்தையும் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ அடுத்த நாள் எடுத்து பார்த்திங்கன்னா பால் இந்த மாதிரி நல்ல ஒரு ஐஸ் க்யூபாக செட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஆப்பிளும் வாழைப்பழமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு ஒரு சூப்பரான க்ரீமியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் மீதமாக இருக்க பாலை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்லம், கருப்பட்டி எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். கொஞ்சம் நாளாயிட்டாலே பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்து மேலே ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஏதாவது எறும்பு வந்துட்டாலும் இந்த வெல்லம் ஃபுல்லாக ஓட்டையாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் இந்த வெல்லம் ஃபுல்லாகவே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு டக்குன்னு கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா
இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற சாதாரண நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வெள்ளத்தை இந்த மாதிரி அதில் ஒரு பீஸாக தனித்தனியாக மடித்து வச்சிடலாம். எனக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக இருந்ததுனால நான் வந்து அப்படியே பேப்பரில் சுற்றிட்டேன். நீங்கள் வந்து மொந்த வெல்லம் எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து நல்லா உடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக பேப்பரில் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா வெல்லமோ கருப்பட்டியோ எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ நாளானாலுமே நமக்கு கெட்டே போகாது. நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு போனாலுமே ரொம்ப நேரத்துக்கு இந்த தண்ணியில் வந்து கூலிங் இருக்காது, டக்குன்னு குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம தண்ணி வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்ல சில்லுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த பாட்டிலில் ஒரு பாதி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இந்த பாட்டிலை இந்த மாதிரி படுக்க வச்சு இதே பொசிஷனில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போது இதில் நம்ம மறுபடியும் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப நேரம் ஆனாலுமே நம்ம தண்ணி வந்து நல்ல சில்லுன்னு கூலிங்காகவே இருக்கும். தண்ணி மட்டும் இல்லை, நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி இதே மெத்தடை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து அரைச்சி நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப சீக்கிரமாக வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருட்கள்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே வீட்டில் ரெடி பண்ணது. இந்த சின்ன பாட்டிலில் இருக்கிறது மட்டும் நான் கடையில் வாங்கினது. இந்த மசாலா பொருட்கள்லாம் வண்டு வராமல் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மசாலாவை நீங்கள் பிரித்து டப்பாவில் கொட்டின உடனேவே இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. கல்லுப்பு சேர்க்குறத விட தூள் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டப்பாவில் இருக்க மசாலாவுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பேன். இந்த டப்பாவில் நான் மசாலா ஃபில் பண்ணும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டேன். இப்போது வீடியோவில் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எவ்வளோ நாளானாலும் சரி இதில் உங்களுக்கு வண்டு ஃபங்கஸ் எதுவுமே வரவே வராது. இந்த மசாலா டப்பாவை நீங்கள் எப்போவுமே நல்ல டைட்டாக மூடி வச்சுருக்கணும். அதே மாதிரி மசாலா தூள் எடுக்கும் போதுமே நல்ல ஒரு காஞ்ச ஸ்பூன் வச்சு தான் மசாலாவை எடுக்கணும். ஈர ஸ்பூன் வச்சு எடுக்காதீங்க. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு உப்பு சேர்த்து காட்டியிருக்கேன். இந்த உப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூளோட வாசனைக்கு இதில் வண்டு சுத்தமாக வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்மளால் தோட்டம் வச்சு செடி வளர்க்க முடியலைன்னாலும் எல்லார் வீடுகள்லையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டியில் ஏதாவது ஒரு செடி கண்டிப்பாக வளர்ப்போம். இந்த மாதிரி மணி பிளான்ட் இல்லை ரோஜா செடி இல்லை வேறு ஏதாவது சின்ன செடி நம்ம வந்து பால்கனிலேயோ இல்லை ஜன்னலுக்கு பக்கத்துலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ வச்சு கண்டிப்பாக வளர்ப்போம். வெயில் காலத்தில் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி போயிடும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி தண்ணியை தக்க வச்சுக்க முடியாமல் செடி எல்லாமே ரொம்ப சுருங்கிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி தேங்காயோட நார் தான் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காயெல்லாம் உடைச்சோன்னா இந்த நாரை வேஸ்ட்டை கீழே தான் தூக்கி போடுவோம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் நாரை நம்ம செடி தொட்டியில் செடியை சுற்றி அப்படியே வச்சு விட்டுறலாம். ஸோ அடுத்து நீங்கள் இதுக்கு எப்போ தண்ணி ஊற்றினாலும் சரி நம்ம சேர்த்துருக்க இந்த தேங்காய் நார் வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி இழுத்துக்கும். ஸோ இந்த தொட்டியில் இருக்கிற மண் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல ஈரப்பதமாகவே இருக்கும். ஸோ நம்ம செடியும் எப்போவுமே நல்ல பசுமையாக இருக்கும். ஸோ இனி வந்து செடியோட இலைகள்லாம் வாடாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். குட்டீஸ் எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க. நம்ம வந்து எப்போவுமே பஜ்ஜி போண்டான்னு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற விடலாம். அப்படி இல்லைனா 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம இப்போது தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை நம்ம இப்போது அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் நம்ம மசாலா வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கும் போது தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமலேயே இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போது நம்ம தனியாக வச்சிடலாம்.
அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த ஃபெலாஃபில் நம்ம பிச்சு பார்த்தோன்னா உள்ளக்க நல்ல க்ரீன் கலரில் இருக்கும். இந்த க்ரீன் கலரை கொடுக்கறதே இந்த மல்லி இலை தான். அதனால நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து அதில் இருக்க ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நல்ல க்ரீனிஷாக இருக்கும். இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மசால் வடை தட்டுற மாதிரி அந்த ஷேப்லையும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ரவுண்டாக பால் மாதிரி உருட்டியும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வடை மாதிரி தட்டினீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக தட்டிடக்கூடாது. ஃபெலாஃபில் கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இந்த சைஸில் தட்டிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் ஷேப்லேயும் நம்ம போட்டுக்கலாம். நான் 2 ஷேப்லேயுமே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அதிகமான தீயில் வச்சுருந்தீங்கன்னா போட்டதும் டக்குன்னு கரிஞ்சிடும், உள்ளார வேகாமல் இருக்கும். ஸோ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான ஃபெலாஃபில் இப்போது கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லி இலை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கனால அதோட வாசனை சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.